யெகோவா என்கிற தேவனுக்கு மேலுள்ள பக்தி வைராக்கியத்தினால் இயேசுவை பிரசங்கிக்கிற ஜனத்தை துன்புறுத்துகிறவனாய், மிகவும் கடினமாய் நடத்துகிறவனாய், காயப்படுத்துகிறவனாய், கொலை செய்ய வெறி கொண்டவனாய், ஒடுக்க வெறி கொண்டவனாய் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கையில் காரியங்கள் தனக்கு தேசத்தில் மட்டும் போதாது, எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் இவங்க எருசலேமுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்து இவங்களை ஒடுக்கணும். அல்லேலூயா என்கிற வைராக்கியத்தோடு இவர் புறப்பட்டு போயிருக்கிறார். அப்படி போய் இருக்கும்போது தமஸ்கு வனாந்தரத்தில் வைத்து தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறார். மத்தியான வேளையில் சூரியனுடைய ஒளியை பார்க்கிலும் அதிகமான ஒளியுடனே கூட பவுலை சுற்றி பிரகாசித்து மகிமையின் நடுவில் இருந்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி சவுலோடு பேச அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் அக்னி ஜுவாலையில் சூரியன் மத்தியான வேளையில் சூரியனுடைய ஒளியை பார்க்கிலும் அதிகமான ஒளியுடனே கூட சுற்றி பிரகாசிக்கிற அந்த மகிமையான ரூபத்தை கண்டவுடனே சவுல் என்னன்னு கூப்பிடுகிறார், ஆண்டவரே. அப்ப அது வரைக்கும் அவருக்கு யார் ஆண்டவராக இருந்தாரு? அது வரைக்கும் யாருதான் பவுலுக்கு ஆண்டவர்? யெகோவா. யெகோவா தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா இப்ப மத்தியான வேளையில் சூரியனோட ஒளியை பார்க்கிலும் அதிகமான ஒளியுடனே கூட பவுலை சுற்றி பிரகாசிக்கிற அந்த பிரகாசத்தை கண்ட மாத்திரையில் அவனுக்கு மோசையின் நினைவுகள் வந்துவிட்டது. ஓரேபுங்கிற மலையில் முச்செடிகளுக்கு நடுவில் எரிந்து ஜொலிக்கிற அக்னிக்கு நடுவில் நின்று கொண்டு பேசுகிற மோசையோடு பேசுகிற அந்த ரூபம் அவனுடைய மனக்கண்களுக்கு முன்பாக தெளிந்தது. அல்லேலூயா. அவன் காணல. மோசையின் நாட்களில் அப்படி நடந்திருக்கிற கதை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவர்தான் யெகோவா என்று. மோசை நாட்களில் ஓரேபு மலையில் கண்ட அந்த ரூபன் தான் யெகோவா என்று விசுவாசிக்கிற இந்த பவுலுக்கு கண்களுக்கு முன்பாக இப்பொழுது தமஸ்கு வனாந்தரத்தில் அவர் அவ்விதமாய் சொல்ல அவன் புரிந்து கொள்ளுகிறான், இவர் ஆண்டவர் யானாரால். இவர் ஆண்டவர் தான். அவர் ஆண்டவர் ஆனால் அப்ப யெகோவா யாரு? அல்லேலூயா. நீர் யார்? உடனே அவர் சொல்லுகிறார், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா